கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆவியோடும் உண்மையோடும் தூய்மையோடும் அவரை ஆராதிக்க ஆயத்தமாவோம். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் மூல காரணருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை வேளையில் மகிழ்ச்சியோடுமே ஆராதிக்க ஆண்டவர்களில் தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 44வது பாடல், உன்னதமான கர்த்தரே, இவ்வோய்வு நாளை தந்தீரே, இதற்காய் உம்மை போற்றுவோம், சந்தோஷமாய் உம்மை ஆராதிப்போம். யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 44வது பாடலை பாடுவோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 48. ரெஸ்பான்சிவ் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் Psalm 48. சங்கீதம் 48. கர்த்தர் பெரியவர்,
அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரியை போல வேதனைப்பட்டார்கள். கீழ் காற்றினால் தர்சீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். Confess our faith through Apostle Creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கைச்சதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த உலகளாவிய திருச்சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. லார்ட்ஸ் பிரேயர். ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம்.
இன்றைய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். ஐசாயா சாப்டர் 1 verses from 1 to 10. ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அதிலே காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாய் இருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ் தேசம் போல் இருக்கிறது. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சு போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமாராவுக்கு ஒத்திருப்போம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாகம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த புதிய வாரத்திற்காக நன்றி ஆண்டவரே. கடந்து போன வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. நாங்கள் போன வந்த இடங்களில் நம்முடைய பாதுகாவலை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து நீர் செயல்படுவதை நாங்கள் அனுபவிக்க அருள் தாரும் ஆண்டவரே. கடந்து போன நாட்களில், கடந்து வந்த பாதைகளில் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையில் உடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுகிறோம். தயவாக இறங்கி எங்களை மன்னியும். என்னுடைய சொற்களினாலே, என்னுடைய சிந்தனைகளினாலே, என்னுடைய சரீரத்தின் அவயவங்களினாலே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளும் உண்டு. துணிகரமாக செய்த தவறுகளும் உண்டு. ஆண்டவரே, தயவாக இறங்கி எங்களை மன்னியும். உம்முடைய தூய்மையான இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் அறிக்கை செய்த தவறுகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் இனி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை மேற்கொள்ளாதபடி உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டியருளும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் அனுபவிக்க அருள் தாரும். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீர் எங்கள் அருகில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடுகின்ற போதெல்லாம் நீர் செவி கொடுத்து கேட்பதற்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தொடர்ந்து போதுமானவராக இருந்து எங்கள் கரங்களை பற்றி வழி நடத்தும். என்னுடைய திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பமாக உடைய கரத்திலே, உடைய ஆணி பாய்ந்த சட்டைகளுக்குள்ளே உடைய சிலுவை அடையாளத்தை அவர்கள் மீது வரைந்து உடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தியும். ஒவ்வொரு குடும்பமும் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடையும். கசப்பான அனுபவங்களோடு உழந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய கசப்பான அனுபவங்களை இனிமையான அனுபவங்களாக மாற்றிக்கொடும்.
ஆண்டவரே, படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும். உயர் கல்விக்காக காத்து கொண்டிருக்கின்ற பள்ளிகளுக்கு உயர் கல்வியிலே ஏற்ற வேளையில் இடம் கிடைக்க அனுகிரகம் செய்யும். வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகளை கட்டளையிடும். திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு காலகாலத்திலே திருமண வாழ்க்கை அமைத்துக் கொடும். ஆண்டவரே, இந்திய தேசத்திலே நடைபெறுகின்ற ஊழியங்களை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்திலே உடைய பணியை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்தாபனங்களின் தேவைகளையும் சந்தியும். இந்திய தேசத்திலே உடைய வார்த்தை சுமந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்கள் மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்தருளும். ஆண்டவரே, மகாராஷ்டிரா மாநிலத்திலே உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸுக்காக நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸின் தேவைகளை சந்தியும். தொடர்ந்து பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸை மகாராஷ்டிரா மாநிலத்திலே வல்லமையின் பாத்திரமாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தும். இந்திய தேசத்திலே உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற MCIக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்திய தேசத்திலே MCI மூலமாக நடைபெறுகின்ற பணிகளை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தில் MCI மூலமாக நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் பணிகளையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தின் ஆட்சியாளர்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் தேவையான ஞானத்தை பரத்திலிருந்து கட்டளையிடும். இந்த ஆட்சியாளர்களின் மூலமாக உம்முடைய பணிக்கு எந்த விதத்திலும் தடை வராதபடி திறந்த வாசலை கட்டளையிடும். கொரோனா வைரஸின் 2வது அலை ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு பரிகாரத்தை கட்டளையிடும். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் மறுமைக்குரிய நிச்சயத்தையும் கட்டளையிடும். பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு பொருளாதாரத்திலே வளர்ச்சியை கட்டளையிடும். ஆண்டவரே, கொரோனா வைரஸை செயலிழக்க செய்யும். கொரோனா வைரஸை இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தும். கொரோனா வைரஸ் இல்லாத இந்திய தேசத்தை நாங்கள் காண ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். கொரோனா வைரஸினாலே தடைபட்டிருக்கின்ற காரியங்கள், குறிப்பாக ஆலய ஆராதனை, ஆண்டவரே, தடைகளை துரிதமாக நீர் அப்புறப்படுத்திட வேண்டுமாறு நோக்கி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே மகாராஷ்டிரா மாநிலத்திலே நீர் கொடுத்து வருகின்ற நல்ல மழைக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வாதமான மழையை தாரும். இந்த மழையினாலே ஆண்டவரே, யாரும் பாதிக்கப்படாதபடி உடைய பாதுகாவலை கட்டளையிடும். ஆண்டவரே, மகாராஷ்டிரா மாநிலத்தின் தண்ணீர் தேவைகளை சந்தியும். மகாராஷ்டிரா மாநிலத்தின் விவசாய பெருங்குடி மக்களுடைய கண்ணீரை துடையும். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் பயன்களிக்க ஆயத்தமாக இருக்கிற உம்முடைய தாசனை உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர் மூலமாக நீர் என்னோடு எங்களோடு பேசும் இடைவிடும். மெய்யாகவே உடைய மெல்லிய துணியை நாங்கள் கேட்டவர்களாக, பரம மன்னாவை உட்கொண்டவர்களாக, என்னுடைய வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். மீண்டும் எங்களை இந்த ஆராதனையுடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அறிவிப்புகள். ஆராதனைக்கு பிறகு வழக்கம் போல 10 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். ஆண்கள் அனைவரும் அதிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாலிப பிள்ளைகளுடைய கூடுகை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெறும். வாலிப பிள்ளைகள் அதிலே ஜபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை பெண்கள் ஜப கூடுகை இல்லங்களில் நடைபெறுகிறது. பெண்கள் அனைவரும் அந்த ஜப ஐக்கியத்திலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த தினங்களை, திருமண நாளை நினைவுகூர ஆயத்தமாக இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 18ஆம் தேதி மிஸ் பிரியங்கா பாண்டியன்,
19ஆம் தேதி பேபி அடோரா பெரில் அருள். 19ஆம் தேதி மாஸ்டர் ஜாஷுவா டேவிட். 20ஆம் தேதி மிஸ்டர் அக்ஷய் பாலச்சந்திரன். 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் செல்வமணி எபனேசர். 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெபா இருதயராஜ். இந்த வாரத்தில் தங்கள் திருமண நாளை நினைவு கூற ஆயத்தமாக இருக்கின்ற திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 18ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அருள் கிறிஸ்டோபர். இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால், கிருபைகளினால், ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்ட பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடியெடுத்து வைக்கிற புதிய ஆண்டு மெய்யாகவே ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதேபோல் அநேக பிறந்த தினங்களை, அநேக திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் உடைய பிள்ளைகள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஆராதனையிலே சிறப்பு பாடலை பாடி நம்மை மகிழ்விக்க நம் திருச்சபை அங்கத்தினர்களாகிய ஷெர்வினும் ஜோவிட்டாவும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் அன்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் அன்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன்.
உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீர் மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீர் மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சிறப்பு பாடலை பாடி நம்மை மகிழ்வித்த அருமையான பிள்ளைகளுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே நம்ம மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பயன்பளிக்கத்தக்கதாக சகோதரர் விமல்குமார் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை குறித்து நாம் நன்கு அறிவோம். இன்றிலிருந்து அவர்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் விளக்க உரையை நமக்கு அவர்கள் விளக்கி கூற இருக்கின்றார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளையை காண கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் சிந்திக்கக்கூடிய இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாங்கள் எளிதாக புரிந்து கொள்ளுமாறு ஆண்டவரே நீங்கள் எங்களுடைய இருதயத்தை ஏவியரும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த அருமையான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த ரெவரண்ட் டாக்டர் வில்சன் ஜெயக்குமார் அவர்களை நான் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்றைய நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத புஸ்தகம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பொதுவாக இதை ஒரு மினியேச்சர் பைபிள் என்று கூறுவார்கள். மினி பைபிள் ஏனென்றால் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் 66 புஸ்தகங்கள். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் 66 அதிகாரங்கள். இந்த புஸ்தகத்தின் முக்கிய அம்சம் என்னவென்று பார்த்தோம் என்றால், இந்த வேதாகமம் முழுவதும் எதை குறித்து பேசப்பட்டிருக்கின்றதோ அவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். முக்கியமாக ஜனங்களுடைய, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள், அவர்களுடைய மீறுதல்கள், அதற்கு அவர்கள் அனுபவித்த தண்டனைகள், கடைசியாக அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மீட்பு. ஆக இந்த புஸ்தகத்தை 2 பகுதிகளாக நாம் பிரித்துக் கொள்ளலாம். 1 முதல் 39வது அதிகாரம் வரை இந்த ஜனங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள், அதற்கு அவர்கள் அனுபவித்த தண்டனைகள் என்று எடுத்துக் கொள்ளலாம். இது பழைய ஏற்பாட்டு பகுதி. 40வது அதிகாரத்திலிருந்து 66வது அதிகாரம் வரை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதில் ஆண்டவருடைய மீட்பின் செய்தியை முக்கியப்படுத்தி கூறியிருப்பார்கள். இது புதிய ஏற்பாட்டு பகுதியாக நாம் எடுத்துக் கொள்ளலாம். எனவே இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் முழு வேதாகமத்தின் அம்சங்களும் இடம்பெறுகின்றன. இதை எழுதியவர் ஏசாயா தீர்க்கதரிசி. இவருடைய தகப்பனாருடைய பெயர் ஆமோஸ். இவருடைய மனைவியும் ஒரு தீர்க்கதரிசி என்று வேதாகமம் குறிப்பிடுகின்றது. இவருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவனுடைய பெயர் சேயார் யாசு, அடுத்த பையனுடைய பெயர் மகேர் சாலால் அஷ்பாஸ் என்ற பெயர். இப்பொழுது ஆமோத்ஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின்
ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களுடைய நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தீர்க்க தரிசனத்தை இந்த புஸ்தகத்தில் வடிவமைக்கின்றார். எப்படி எழுத தொடங்குறார்னா, ஆண்டவர் இந்த யூதா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் என் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், ஆனால் அவர்கள் என்னை விட்டு தூர சென்று விட்டார்கள், என்னை விட்டு விலகி போய்விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் இவை யாவும் எனக்கும் அவர்களுக்கும் ஒரு தூரத்தை உண்டாக்கிவிட்டது. இதன் மூலம் நான் அவர்களை கைவிட்டு விட்டேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலும் உணர்வில்லாமையினாலும் சிறைப்பட்டு போகின்றார்கள் என்று ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியிடம் கூறுகின்றார். ஏனென்றால் இந்த ஜனங்களை ஆளுகின்ற அதிபதிகளும் ராஜாக்களும் பிரபுக்களும் என்ன சொல்றாங்க, என்ன பண்றாங்கன்னா, பரிதானம் வாங்கி கைக்கூலி வாங்குகின்றார்கள், லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் செய்யறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது நிமித்தம் நான் அவர்களுக்கு ஏற்ற தண்டனையை கொடுக்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். இதை எழுதி விட்டு பார்க்கிறாரு ஏசாயா. அந்த எருசலேம் பட்டணம் பாழாக்கப்பட்ட பட்டணமாக பார்க்கின்றார். அந்த எருசலேமானது ஒரு நிர்மூலமான ஒரு பட்டணமாக காண்கின்றார். அந்த எருசலேம் சுட்டரிக்கப்பட்ட ஒரு பட்டணமாக பார்க்கின்றார். ரொம்ப வருத்தத்தோட பார்க்கிறார். சீயோன் குமாரத்தியாகிய அந்த எருசலேம் திராட்சை செடியில் உள்ள, திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும், வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் நலிந்து மெலிந்து போன ஒரு எருசலேம் பட்டணத்தை அங்க அவர் பார்க்கிறார். ரொம்ப வருத்தப்படுறார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இப்படி ஒரு பாவமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு நீங்கள் எனக்காக என்னுடைய ஆலயத்தில் நீங்க கொண்டு வர்ற வீண் காணிக்கைகள் எனக்கு வேண்டாம். நீங்கள் தூபம் காட்டுதலை நான் அருவருக்கின்றேன். நீங்கள் மாதந்தோறும், வாரந்தோறும், ஓய்வு நாள் தோறும், பண்டிகைகள் தோறும் சபை கூடுதலை நான் வெறுக்கிறேன், அறவே வெறுக்கின்றேன். நீங்க என்கிட்ட வரவே வராதீங்க. நீங்க என்ன இதன் நிமித்தமாக நீங்கள் எவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிட்டாலும், எவ்வளவு உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி விண்ணப்பம் செய்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் செவி கொடுக்க மாட்டேன், நான் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டேன் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் நீங்கள் இதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரே ஒரு வழிதாங்க உண்டு. என்ன வழி என்று பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் மனம் திரும்பணும். மனம் திரும்புவதன் மூலம்தான் நீங்கள் என்னிடம் பக்கத்துல வர முடியும் அப்படிங்கிறார். நீங்கள் மனம் திருந்தி என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்தால் நான் உங்களுக்கு வர இருக்கின்ற சிறையிருப்பை என்னால் தவிர்க்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எல்லோரும் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கும், கொள்ளை நோய்க்கும், இந்த உலகம் எங்கும் நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வேதனையோடு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் இந்த யூத ஜனங்களுக்கு செய்தியை அறிவிக்கின்றார். சோ அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றாரு, என்னால் உங்களுடைய பாவங்களை கழுவி உங்களை சுத்திகரிக்க முடியும். உங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அதை வெண்மையான பஞ்சை போல மாற்றுவதற்கு நான் வல்லமை உள்ளவர். நீங்கள் இன்றே உங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். இப்ப ஆண்டவர் இதுக்கு ஒரு கவுண்டர் ஆஃபர் கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பி என்னை ஏற்றுக்கொண்டு நீங்கள் போற உங்களை தூற்றி போடுகின்ற எல்லா தேசங்களிலும் என்னை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது
நான் மறுபடியுமாக கடைசி நாட்களில் உங்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். இந்த ஜனங்களை தான் இந்த வேதாகமத்தில் பாத்தீங்கன்னா ரெம்னன்ட் ஆஃப் இஸ்ரேல் போட்டிருப்பாங்க. ரெம்னன்ட் இஸ்ரேல், மீதியான இஸ்ரவேலர்கள், இவர்கள் எல்லோரும் திரும்பி வருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி திரும்பி வரும்போது அவர்களிடம் நான் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றி அவர்களுடைய பாவங்களை கழுவி அவர்களை சுத்திகரித்து அவர்களை வெள்ளியை போல அக்னியில் புடமிட்டு அவர்களுடைய களிம்பை நீக்கி அவர்களை சுத்திகரிப்பேன். அப்பொழுது இந்த எருசலேம் நகரமானது பரிசுத்த நகரம் என்றும் நீதிபுரம் என்றும் சத்தியபுரம் என்றும் அழைக்கப்படும் என்று கூறி இந்த முதலாவது அதிகாரத்தை அவர் முடிவு செய்கின்றார். இப்பொழுது இரண்டாவது அதிகாரத்துக்கு போறார். அப்படிப்பட்ட கடைசி நாட்களில் இந்த எருசலேம் உள்ள கொடுமுடியில் பர்வதங்களுக்கு மேலாக எருசலேம் உயர்த்தப்படும். அங்கு தேவனுடைய ஆலயம் காணப்படும். அந்த நாட்களில் அந்த தேவனுடைய ஆலயத்திற்கு எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள். எதுக்காக ஓடி வர்றாங்கன்னா, ஆண்டவருடைய வழியை கற்றுக்கொள்வதற்காக வருவார்கள். அப்போது ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு தன்னுடைய சத்திய வேதாகமத்தை போதிப்பார். சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து தேவனுடைய வசனமும் வெளிப்படும். மக்கள் அப்படிப்பட்ட வசனங்களை, அந்த உபதேசங்களை, அந்த போதனைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வழியில் நடக்க கற்றுக்கொள்வார்கள். இதெல்லாம் எப்போன்னா அந்த 1000 வருட அரசாட்சியில நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்போ அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நாட்களில் ஜனங்கள் யுத்தங்களை கற்றுக்கொள்வது கிடையாது. அந்த நாட்களில் ஒரு ஜாதிக்கு விரோதமாக இன்னொரு ஜாதி பட்டயம் எடுப்பது கிடையாது. தாங்கள் யுத்தத்திற்காக வைத்திருந்த ஆயுதங்களாகிய ஈட்டிகளையும் பட்டயங்களையும் வேலை செய்வதற்காக மண்வெட்டிகளாகவும் அறிவாள்களாகவும் மாற்றி விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு அமைதியான அமெரிக்கையான சூழ்நிலை அந்த 1000 வருட அரசாட்சியின் போது நடைபெறும். அப்ப இது எப்போ நடக்கும் அப்படின்னா, இது எல்லாம் this will be followed by day of the Lord. கர்த்தருடைய நாள் என்று இது நடக்கும். கர்த்தருடைய நாளை பத்தி நமக்கு தெரியும். கர்த்தருடைய நாள்னா என்னது? அது இருளும் இருட்டுமான நாள், மப்பும் மந்தாரமுமான நாள், அந்தகாரமான நாள். ஆனா வேதம் என்ன சொல்லுது? அந்த நாள் என்று கர்த்தர் ஒருவரே ராஜாவாக எல்லா ராஜ்யங்களுக்கு மேலாக உயர்ந்திருப்பார். அந்த கர்த்தருடைய நாள் அன்று என்ன நடக்கும்? ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி நடக்கும். வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல விலகி போகும். சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்துவிடும். சந்திரன் ரத்தம் போல மாறிவிடும். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து பூமியில் விடும். இவை எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிற சேனைகளின் ராஜாக்கள், பலவான்கள், பராக்கிரமசாலிகள், ராணுவ வீரர்கள், யுத்த வீரர்கள், சுயாதீன அடிமைகள் எல்லாம் என்ன பண்ணுவான்னா, பர்வதங்களிலும் குன்றுகளிலும் குகைகளிலும் போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்களாம். யார் இந்த ஆண்டவருடைய கோபாக்கினையின் நாளை நிலை நிற்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அவங்க உருவாக்கின அந்த வெள்ளியினாலான விக்கிரகங்களையும் சிலைகளையும் தகர்த்து எரிந்து உடைத்து தூக்கி போடுவாங்களாம். அப்பதான் என்ன சொல்றார் ஆண்டவர்? நாசியிலே சுவாசம் உள்ள மனிதன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம், அவனை நம்புவதை விட்டுவிடுங்கள், கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்வார். ஆக இப்படி கூறிதான் அந்த 2வது அதிகாரத்தை முடிவு செய்கின்றார். இப்பொழுது 3வது அதிகாரத்துக்கு போறாரு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒருவேளை என்னுடைய வார்த்தைகளை கேட்காம ஒரே கண்டினியூஸா நீங்க டிஸ்ஓபே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த தேசம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த தேசத்தில் நான் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறிப்பேன். சாப்பாடு கிடைக்காது, பஞ்சம், இந்த தேசத்தில் பஞ்சம் தலை விரித்து ஆடும். 2வதாக என்ன சொல்றாரு? இந்த தேசத்தில் யுத்தம் ஓயாமல் நடந்து கொண்டிருக்கும். இது நிமித்தமாக என்ன ஆகும்? பராக்கிரமசாலிகள், ஆண்கள், புருஷர்கள், வீரர்கள், யுத்த வீரர்கள், ராணுவ வீரர்கள்,
ராஜாக்கள், அதிபதிகள், பிரபுகள் எல்லாம் யுத்தத்துக்கு ஓடி போயிடுவான். தேசத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப இது நிமித்தமாக என்ன ஆகும் அப்படின்னா, வாலிபர்கள் தான் அந்த தேசத்தை ஆளுபவர்களாக இருப்பார்கள். ஆட்கள் இருக்க மாட்டாங்க. நீங்க ஒருவேளை இந்த உசியா, யோதா, மாகாஸ், எசேக்கியாவுக்கு அடுத்தது எசேக்கியாவுடைய பையன் பேர் என்னது? மனாசே. மனாசே எந்த வருஷத்துல அவரு ராஜாவாகிறார் பாருங்க, 12 வயசுல ராஜாவாகிறார். வாலிபர்களை உங்களுக்கு அதிபதியாக கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்த வசனம் அங்கதான் நிறைவேறும். அப்ப அந்த டைம்ல என்ன ஆகுமா, கீழ்மகன் மேல் மகனுக்கு இடும்பு செய்வான், வாலிபர்கள் முதியோர்களுக்கு இடும்பு செய்வார்கள். சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த தேசத்தை ஆளுகின்ற அதிபதிகள் ரொம்ப சின்ன வயசா இருக்கிறதுனால அவன் என்ன சொல்லுவான், இந்த தேசத்தில் அப்பமும் இல்லை, எனக்கு வஸ்திரம் இல்ல, இந்த தேசம் நிர்மூலமாக்கப்பட்டது, பாழாக்கப்பட்டது, நான் இதை ஆளுவதற்கு தயாராக இல்லை என்று அவர்கள் ஒட்டு ஓடி போயிடுவாங்களாம். ஒத்துக்கிட மாட்டாங்களாம், நான் ராஜாவா இருக்க மாட்டேன் அப்படிமா. அதனால என்ன நடக்கும்னா, அங்க பாருங்க, ராஜாவும் ரெஃப்யூஸ் பண்றான், வீரர்கள் எல்லாம் ஓடி போயிட்டான். அப்ப யார் இருப்பா தேசத்துல? ஸ்திரீகள், பெண்கள், அவர்கள் தான் ஆளுகை செய்வார்கள். அந்த ஸ்திரீகளும் சாதாரணமா இருக்க மாட்டாங்க. பார்த்துக்கோங்க, அங்க ஏசாயா குறிப்பிடுறார் அந்த 3வது அதிகாரத்துல, அவர்கள் ஒய்யாரமாய் நடப்பார்களாம். ஒய்யாரமாய் ஒருவேளை ஹை ஹீல்ஸ் போட்டு நடப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது தங்களுடைய கழுத்தை நெறித்து, கழுத்தை நெறித்து நெக்லஸ் போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது கண்களால் மருட்டி பார்த்து, உருட்டி உருட்டி பார்ப்பாங்க தெரியுமா சில பேர், அதெல்லாம் ஏசாயா எழுதுறார், எக்ஸாக்டா எழுதுறார். கண்களை மருட்டி பார்த்து, ஒய்யாரமாய் நடந்து, கழுத்தை நெறித்து, ஆபரணங்களாலும் சிங்காரித்துக் கொண்டு, அவர்களுடைய கால்களில் சிலம்பொலி கேட்குமாறு அப்படி ஒரு கெத்தா இருப்பாங்க. அகந்தையோடு, மேன்மையோடு, மேட்டிமையோடு அவர்கள் காணப்படுவார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர்களை வெறுக்கின்றார். இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் நடக்கும். நடந்து முடியும் போது இந்த ஜனங்களை மொத்தமாக முடிச்சு விடுவார். இந்த ஸ்திரீகள் எல்லோரையும் என்ன பண்ணுவார் ஆண்டவர், அவமானப்படுத்துவார். எப்படி அவமானப்படுத்துவார்? அவங்க யுத்தத்துக்கு போன அவர்கள் புருஷர்கள் திரும்பி வர மாட்டாங்க, எல்லாம் செத்து போயிடுவான். இவர்கள் விதவைகள் ஆக்கப்படுவார்கள், இவர்களுடைய தலைகள் மொட்டை அடிக்கப்படும், இவர்கள் வீடுகளில் இருந்து புலம்பிக் கொண்டிருப்பார்கள், துக்கித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படின்னு தான் அந்த 3வது அதிகாரத்தை நிறைவு செய்கின்றார். இப்பொழுது 4வது அதிகாரத்துல தொடங்குறார். என்ன தொடங்குறாருன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரும் கிடையாது, யுத்தத்துல போனவங்க எல்லாம் மாண்டு போயாச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, 7 ஸ்திரீகள், நிறைய ஸ்திரீகள் இருப்பாங்க, புருஷர்கள் இருக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து, அப்பா எனக்கு நீ வஸ்திரம் கொடுக்க வேண்டாம், எனக்கு நீ சாப்பாடு போட வேண்டாம், உன்னுடைய பேரை மாத்திரம் நாங்க வச்சுக்கிறோம், எங்களுடைய நிந்தை நீங்கும்படியாக உன்னுடைய பெயரை மாத்திரம் நாங்க வச்சுக்கிறோம், அதுக்கு அலோவ் பண்ணு, பெர்மிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இதே போலதான் கடைசி நாட்களிலும் ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களை இந்த தேசத்தில் சேர்த்துக் கொள்ளும் பொழுது அவருடைய நாமத்தை அவர்கள் வைத்துக் கொள்வார். கர்த்தரின் கிளை என்கின்ற நாமத்தை தரித்துக் கொண்டு அவர்கள் மகிமையும் அலங்காரமுமாக அந்த தேசத்தில் காணப்படுவார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுடைய பாவத்தை கழுவி, அவர்களுடைய இரத்த பழிகளை நீக்கி, சுத்திகரித்து, அவர்களை பரிசுத்தவான்களாக மாற்றி, அவர்களுடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவாராம். அப்படிதான் அந்த 4வது அதிகாரத்தில் போட்டு ஆண்டவர் தாமே அந்நாட்களில் மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் அந்த மக்கள் மத்தியில் பிரகாசிக்க செய்வார்னு போட்டு, இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை அவர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்பார் என்று போடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்ப நடக்கும்? 1000 வருட அரசாட்சியின் பொழுது இந்த ஜனங்களை அவர் பரிசுத்தப்படுத்தி, சுத்திகரித்து, ஏற்றுக்கொண்டு, அவர்களை பரிசுத்தவான்களாக மாற்றி 1000 வருட அரசாட்சியில் அது உள்ள ஜீவிக்கும்படி அவர்களை உயர்த்துவார், ஏற்றுக்கொள்வார், சேர்த்துக் கொள்வார். அந்த 4வது அதிகாரத்தை முடிக்கிறார். இப்பொழுது 5வது அதிகாரத்துக்கு கடந்து செல்கின்றார். இப்பொழுது ஏசாயா ஒரு பாட்டு பாடுறார். என்ன பாட்டு பாடுறாரு? நேசருக்கேற்ற திராட்சை செடியை குறித்து, திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு பாட்டு பாடுறாரு. நேசருக்கேற்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டுல என்ன பாட்டு பாடுறாரு? சொல்றாரு, என்னுடைய நேசர் இந்த பர்வதங்கள் மேல மேட்டுல, பர்வதங்களின் மேட்டுல ஒரு திராட்சை செடியை உண்டு பண்ணார், ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டு பண்றாரு. அந்த திராட்சை தோட்டத்தை எப்படி உண்டு பண்றாரு? அந்த நிலத்தை எல்லாம் களை எடுத்து
அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதற்கு வேலி அடைத்து அதுல ஒரு கோபுரத்தை நாட்டி அதில் ஒரு ஆலையை உண்டு பண்ணி நல்ல திராட்சை செடிகளா அதுல உள்ள நட்டு வைக்கிறாங்க. மழை பெய்யுமாறு மேகத்துக்கு கட்டளையிடுறாரு. நல்ல ஒரு ஃபெர்டைல் லேண்ட் ஆக்கி அதை நல்லா பயிரிடுறாரு. அந்த இடத்துல அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அந்த திராட்சை செடியானது நல்ல கனிகளை கொடுக்கும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். நியாயமா இல்லையா? எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. இப்படி அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த திராட்சை செடியானது கசப்பான பழங்களை கொடுத்ததாம். அப்போ சொல்றாரு, ஏசாயா எழுதுறாரு, ஆண்டவருக்கும் அவருடைய திராட்சை செடிக்கும் திராட்சை தோட்டத்துக்கும் நீங்கள் நியாயம் தீருங்கள். இது ஏன் கசப்பான கனிகளை கொடுத்தது? எல்லாத்தையுமே என்னுடைய நேசர் பண்ணி விட்டாரே. அப்படி என்றால் இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ கசப்பான பழத்தை கொடுத்ததினால் எனக்கு இப்போ நீ வேண்டாம். நான் இந்த திராட்சை தோட்டத்தை அழித்து விடுவேன், வேலியை பிடுங்கி போட்டுருவேன், வெளியிலிருந்து காட்டு மிருகங்கள் வந்து இதை மேய்ந்து போடட்டும், நான் இந்த கற்களை பொறுக்க மாட்டேன். களைகள் முட்கள் வளர்ந்து இந்த திராட்சை செடியை நெருக்கி போடும், வளராமாக்கிறோம், இது பாழான நிலமாக மாறிவிடும், மேகத்திலிருந்து இனிமே மழை பெய்யாது, எல்லாவற்றையும் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏன்னா there is no use out of it. இவர்கள் இந்த திராட்சை செடியின் மூலம் எந்த ஒரு பயனும் எனக்கு இல்லை. அந்த திராட்சை தோட்டம் யாரு? இஸ்ரவேலுடைய ஜனங்கள் தான். அந்த திராட்சை தோட்டத்தின் நாற்று யாரு? யூதாவின் மனுஷர்கள். இவர்கள் என்னுடைய வேதத்தை வெறுத்து என்னுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியவில்லை. இவர்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போவதற்கு ரெடி ஆயிட்டாங்க. இவன் என்ன பண்றான் தெரியுமா? காலங்காத்தால எந்திரிச்சு சாராயத்தை நாடி நைட் ஆகிற வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மதுபானத்தை அருந்தி கொண்டுகிட்டே இருக்கிறான். அதுவும் சாதாரணமா இவன் மதுபானம் அருந்தலையா. அந்த மதுபானம் அருந்தி கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன பண்றானா, இவன் வந்து கீதங்கள், மேள வாத்தியங்கள், விருந்து எல்லாத்தையும் வச்சு பண்றாங்க. அப்ப ஒருவேளை அந்த காலத்துல இந்த பார் எல்லாம் இருந்திருக்கோம் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இடங்களில் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஏழைகளையும் விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்குகின்றார்கள். அவர்களுடைய நியாயத்தை விசாரிப்பது கிடையாது. அப்படிப்பட்ட மக்கள் வந்து இப்ப இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இவர்கள் சிறைப்பிடித்து போகப்படுவார்கள். இததான் நான் டிசைட் பண்ணிருக்கேன். அதனால நான் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் தூரத்தில் இருந்து ஒரு ஜாதியை பயில் காட்டி அழைப்பேன். அவர்கள் துரிதமும் வேகமுமாய் ஓடி வருவார்கள். அவர்கள் யாருன்னா டயர்டே ஆக மாட்டாங்க. அவர்களில் விடாய்த்தவன் கிடையாது. அவர்கள் தூங்கவே மாட்டாங்க. தூங்குவது கிடையாது, உறங்குவது கிடையாதான். ஃபுல்லா ஆக்டிவா அக்ரெசிவா இருப்பாங்க. அவர்களுடைய இடுப்பில் உள்ள கச்சைகள் அவிழ்வது கிடையாது. அவர்களுடைய பாதரட்சைகளின் வார்கள் அருந்து போவது கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு போர்ஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இவர்களுடைய அம்புகள் கூர்மையானவைகள், வில்லுகள் நாணேற்றப்பட்டவைகள். இவனுடைய ரதங்களுடைய ஸ்பீடு வந்து சுழல் காற்றை விட ஸ்பீடா போகுமா. இவ்வளவு ஸ்பீடா போய் அவனை பார்க்கிறதுக்கு எப்படி இருப்பான்னா, அதாவது ஒரு பால சிங்கத்தின் கர்ச்சிப்பை போன்று உருமிக்கொண்டு தன்னுடைய வாயில் இரையை கவ்விக்கொண்டு யாரும் அதனிடமிருந்து மீட்டுக் கொள்ளாதவாறு இவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சிட்டு போயிருவான். அப்படி என்றுதான் இந்த 5வது அதிகாரத்தை அவர் முடிவு செய்கின்றார். அதாவது இவர்களுடைய சிறைப்பிடிப்பு என்பது தீர்மானிக்கப்பட்டது. 5வது அதிகாரம் வரைக்கும் இந்த முழு புஸ்தகத்தின் முன் முகவுரையை சொல்லிடுறார். இந்த முகவுரை இப்படிதான் இந்த ஃபுல் புக் இருக்க போகுது அப்படிங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறார். ஏன்னா அந்த புக் எப்ப எழுதப்பட்டது? உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா பீரியட்ல. இப்ப 6வது அதிகாரத்துல தான் என்ன பண்றாரு? உசியா மரணம் அடைந்து விடுகின்றார். இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது.
உசியாவுடைய மரணம். அப்ப அந்த உசியாவுடைய மரணம் அடைந்த பொழுது ஆண்டவர் தேவாலயத்தில் சிங்காசனத்தில் உன்னதமும் உயரமுமான ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை ஏசாயா பார்க்கிறார். அந்த ஆலயம் முழுவதும் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கின்றன. சேராபீன்கள் அதற்கு மேல பறந்துகிட்டு இருக்கு. அந்த சேராபீன்களுக்கு மொத்தம் 6 செட்டைகள், 2 செட்டைகளால் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டிருக்கின்றன, 2 செட்டைகளால் தங்களுடைய கால்களை மூடிக்கொண்டிருக்கின்றன, 2 செட்டைகளால் பறந்து கொண்டிருக்கின்றன. இந்த சேராபீன்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆண்டவரை போற்றி புகழ்ந்து துதித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த சத்தத்தினால் அந்த தேவாலயத்தின் நிலைகள் அசைந்து அதிர்கின்றது. அந்த தேவாலயம் புகையினால் எழும்பிற்று. இந்த காட்சியை ஏசாயா பார்க்கிறாரு. அப்ப அதை பார்த்துட்டு என்ன சொல்றாரு? ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில் வாசம் செய்பவன், ஆண்டவரை என் கண்ணார கண்டுவிட்டேனே அப்படின்னு ஒரு திகச்சு போய் நிக்கிறார். அப்ப என்ன பண்றாரு? சேராபீன்கள் ஒரு சேராபீன் என்ன பண்றாருன்னா, நேர பலிபீடத்துக்கு பறந்து போறார். தன்னுடைய ஒரு கையில ஒரு குறடு வச்சிருக்கிறார். அந்த குறடை என்ன பண்றாரு? அந்த குறட்டை வச்சு ஒரு அக்கினி தழல் எடுக்கிறார். அந்த பலிபீடத்துல இருந்து எடுத்து நேரா என்ன பண்றாரு? ஏசாயாவுடைய வாயில உள்ள உதட்ட தொடுறார். அப்ப தொடுவதின் மூலம் அவருடைய பாவங்கள், அக்கிரமங்கள் இவை யாவும் நீக்கப்பட்டு அவர் சுத்திகரிக்கப்படுகின்றார் அப்படின்னு இப்போ அந்த சேராபீன் சொல்லுது. நீ சுத்திகரிக்கப்பட்டாய், இப்போ உன்னுடைய பாவங்களில் இருந்து நீ விடுதலை பெற்றாய், உன்னுடைய அக்கிரமங்கள் நீக்கப்பட்டது என்று சொல்ற. இப்பொழுது ஆண்டவர் ஏசாயாவை பத்தி பேசுறார். ஏசாயாவை பார்த்து பேசுறார். என்ன பேசுறாரு? யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவான் அப்படின்னு கேட்கிறார். அப்ப என்ன சொல்றாரு ஏசாயா? இப்பதான் அவருக்கு அந்த கால் வருது, மினிஸ்ட்ரி கால் வருது. ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும், நான் போறேன் சாமி அப்படின்னு ஏசாயா சொல்றாரு. இப்ப பாருங்க, அந்த புக் 6வது அதிகாரத்துலதான் ஏசாயாவோட மினிஸ்ட்ரி காலே வருது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை இந்த ஜனங்கள் மத்தியில் அனுப்ப போறப்பா. இவர்கள் கலக வீட்டார், இவர்களுடைய இருதயம் மிகவும் கடினமானது, கண்கள் இருந்தும் காணாதிருப்பார்கள், செவிகள் இருந்தும் கேளாதிருப்பார்கள், இருதயம் மந்தமானது. இவர்கள் மத்தியில தான் நீ என்னுடைய வார்த்தைகளை சுமந்து சென்று எடுத்து சென்று இவர்களை மீட்டு எடுத்துட்டு வரணும்பா, இதான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்றார். இப்படிதான் 6வது அதிகாரம் முடியும். இப்போ 7வது அதிகாரம் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப உசியாக்கு அடுத்தது யாரு? உசியா மரணம் அடைஞ்சிட்டார். இப்ப அடுத்த ராஜா யாரு? யோதாம். ஆனா யோதாம் பத்தி போட்டிருக்காரு, ஆகாஸ் பத்தி போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, யோதாமும் ஆகாசும் 2 பேரும் ஒரே நேரத்துல இந்த யூதா ராஜ்யத்தை ஆண்டாங்க. கோ ரெஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கோ ரெஜென்சி. 2 பேருமே இந்த ராஜ்யத்தை ஆளுவாங்க. ஆனா ஆகாச பத்தி தான் போட்டிருக்கு. இப்போ இந்த ஆகாஸ் யாருக்கு? யூதாவுக்கு ராஜாவா இருக்கிறார். அதே நேரத்தில் இஸ்ரவேலுக்கு யார் ராஜாவா இருக்கிறாரு? ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா. பெக்கா தான் ராஜாவா இருக்கிறார். இப்போ சீரியாவில் யார் ராஜாவா இருக்கிறார்? ரெத்சீன் ராஜாவா இருக்கிறார். ஆக இந்த 2 ராஜாக்கள், அதாவது ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்கின்ற இஸ்ரவேலின் ராஜாவும் ரேத்சீன் என்ற சீரியாவின் ராஜாவும் இவன் 2 பேரும் சேர்ந்துகிட்டு என்ன பண்றாங்க? ஆகாசுக்கு விரோதமாக சதி ஆலோசனை பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் இந்த யூதா ராஜாவை மடங்கடித்து இந்த யூதாவை நம்ம கேப்சர் பண்ணுவோம், இந்த ஜனங்களை எல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போயிருவோம் அப்படின்னு ஒரு தந்திர ஆலோசனை பண்றாங்க. இத ஆகாஸ் கேள்விப்படுறாரு. ஆகாசுடைய மனம் பதைக்கின்றது. என்ன பண்ணன்னு தெரியல அவருக்கு. ரொம்ப ஒரீடா இருக்கிறாரு. ஆண்டவர் இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியையும் அவருடைய மகனாகிய சேயார் யாசூபையும், நீ போய் என்ன பண்ணு, போய் ஆகாச பாரு. ஆகாஸ் காலையில வாக்கிங் வருவார்,
இந்த வண்ணாரத்துறை பக்கத்துல வருவாரு. அப்ப நீ அவரை பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த 2 ராஜாக்கள் இருக்காங்க பாரு, இவன் என்ன ஒண்ணும் நீ இவங்களை பத்தி கவலையே படக்கூடாது. இவர்கள் வெறுமன எரிகின்ற கொள்ளி கட்டைகள் தான். இவன்கிட்ட இருந்து புகை தான் வருமே தவிர நெருப்பு இருக்காது இவங்கிட்ட. சக்தி இழந்தவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள் அல்ல இவர்கள், சக்தி இழந்தவர்கள். நான் உன்னைய இவர்களிடமிருந்து உன்னை விடுதலை ஆக்குவேன், நீ உங்களுக்கு பயப்படவே வேண்டாம். நீ இப்ப கேட்டுக்கோ, இந்த இஸ்ரவேல் தேசமானது, அதாவது இந்த எப்ராயிம் தான் அங்க வந்து மேஜர் ட்ரைபு. அதனால வேதாகமத்தில் அநேக இடத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் என்ற பகுதிக்கு பதிலாக எப்ராயிம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த எப்ராயிம் என்ற இஸ்ரவேல் என்ற ராஜ்யமானது சரியாக 65 வருடத்தில் அது இருந்த இடமே தெரியாம ஓடி போயிடும், அது விழுந்து போய்விடும் என்று கூறுகின்றார். நீ பண்ண வேண்டியது என்னது? யூ ஹேவ் டு ஒன்லி பிலீவ் மை வேர்ட்ஸ். அவ்வளவுதான், நீ விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். அதுதான் உன்னுடைய டியூட்டி. அப்ப அந்த விசுவாசிக்கிறதுக்கு அடையாளமாக நீ என்ன வேணா கேளு. உன்னதத்தில் இருந்து அல்லது இந்த பூமியின் ஆழத்தில் இருந்து நீ என்ன வேணுமோ சொல்லு, நான் அந்த அடையாளத்தை நிறைவேற்றி காண்பிக்கின்றேன். அந்த அடையாளம் நிறைவேற்ற நீ காணும் பொழுது என்னுடைய வார்த்தைகளை விசுவாசிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு. ஆனா ஆகாஷ் என்ன சொல்றாரு? நான் எப்படி கர்த்தரை பரீட்சை பார்க்க முடியும்? நான் ஆண்டவர்கிட்ட அப்படியெல்லாம் அடையாளம் கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா, இவன் பேக் ஆஃப் த மைண்ட் அசிரியா ராஜாவோட ஆல்ரெடி டைப் பண்ணிட்டான். அதனால இவன் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்பதற்கு தயாராக இல்லை. அதனால ஆண்டவர் ரொம்ப பொறுமையா சொல்றாரு ஆகாஷ் கிட்ட, பரவாயில்ல ஆகாஷ், நீ கேட்கலாம் கூட பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு அடையாளத்தை தரேன். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. எவ்வளவு அருமையான ஒரு நமக்குள்ள வாக்குத்தத்த வசனத்தை அந்த இடத்துல கொடுக்கிறாங்க. அந்த ஜனங்களை மீட்பதற்காக, மீட்டு எடுப்பதற்கு அடையாளமாக அந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறார். அதையும் தாண்டி இன்னொரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த பிறக்கின்ற இந்த குழந்தையானது நன்மை தீமை அறிவதற்கு அறியும் முன்னே, அதை வித்தியாசப்படுத்தி தெரிந்து கொள்வதற்கு முன்பே நீ பயந்து கொண்டிருக்கின்ற இந்த 2 ராஜாக்களும் விட்டுட்டு ஓடி போயிடுவான் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய கிஃப்ட்டுங்க, எவ்வளவு பெரிய கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு, எவ்வளவு பெரிய சப்போர்ட் கொடுக்கிறார் ஆண்டவர். ஆனாலும் ஆகாஷ் என்ன பண்றாரு? விசுவாசிக்கல. ஏன்னா அந்த நாட்கள்ல உள்ள அசீரியா ராஜாவோட ஆல்ரெடி டைப் பண்ணி திக்லாத் பிலேசரோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுறான். ஐயா, எனக்கு இந்த 2 ராஜாக்களும் எனக்கு விரோதமா வந்தாங்கன்னா நீ எனக்கு சப்போர்ட்டுக்கு வா, நான் உன்னையே சேவிக்கிறேன். ஆக்சுவலா அந்த இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள்ங்கிறது அந்த டைம்ல நிறைவேற வேண்டிய வசனம், நிறைவேற வேண்டிய சம்பவம். ஆனா இந்த இடத்துல ஆகாஷ் விசுவாசிக்காததுனால அது நமக்கு கடந்து வந்து விட்டது. இப்ப இத விசுவாசிக்கிறதுனால ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறார். ஆனா அவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்காத காரணத்தினால் இந்த தேசத்தை எகிப்திலிருந்து ஈயையும் அசீரியா தேசத்திலிருந்து தேனியையும் பயில் காட்டி அழைப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஈயும் தேனியும் என்ன பண்ணும்? அந்த உள்ள ஜூஸ உறிஞ்சி குடுத்துட்டு ஓடி போயிடும், எடுத்துட்டு போயிடும் வேற இடத்துக்கு. அதேதான் சொல்றாரு. கானான் தேசமானது என்னது? பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம், செழிப்பான தேசம், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். அப்ப என்ன சொல்றாரு? இந்த ஈயும் தேனியும் எகிப்தில இருந்து அசீரியால இருந்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும், பொருள்களை எடுத்துட்டு போயிடும். அப்படி எடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணுவ? உன்னுடைய தேசம் வனாந்தரமாக மாற்றப்படும், அவாந்தர வெளியாக மாற்றப்படும், முச்செடிகள் வளரும். நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா கூட அந்த முச்செடிகளை விலக்கி தான் போனோம். அப்படிப்பட்ட விதமாக அது பாழாக்கப்பட்டு விடும். ஆனா அதற்கு முன்பு இந்த தேசம் எப்படி இருந்தது? செழிப்பாக இருந்தது. வெண்ணையும் தேனையும் தான் நீங்க சாப்பிட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட கொழுப்பான பதார்த்தங்கள் சாப்பிட்டு நீங்க ரொம்ப புஷ்டியா இருந்தீங்க. ஆனா நீ என்னுடைய வார்த்தையை விசுவாசிக்காத பட்சத்தில்
இந்த தேசத்திற்கு வரும் விளைவை பற்றியும் நான் கூறிட்டேன். ஆனா அவர் விசுவாசிக்கல, ஆகாஷ் விசுவாசிக்கல. அதனால ஆண்டவர் தன்னுடைய பிளான மாத்துறாரு. அதுதான் 8வது அதிகாரம். இப்ப என்ன பண்றாரு, ஏசாயாவை கூப்பிடுறாரு, ஒரு பத்திரத்தை எடுத்துக்கோப்பா, ஆசாரியனாகிய உரியாவை கூட எபரகியாவின் குமாரனான சகரியாவை கூப்பிட சொல்றாரு. சகரியாவையும் உரியாவையும் வச்சுட்டு நீ எழுது அப்படிங்கிற ஒரு சாட்சி பத்திரத்தை வாங்கி அதுல எழுது அப்படிங்கிற. அது என்ன எழுதணும்னா, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அந்த குமாரனுக்கு மகேர் சாலால் அஷ்பாஸ் என்னும் பெயரிடு. அந்த பெயரை எழுதி வச்சுக்கோ. அந்த பையன் அப்பா அம்மா என்று கூப்பிடுவதற்கு முன்பாகவே, நம்ம பேசிட்டு இருக்கிறோம்ல, இந்த இஸ்ரவேல் தேசத்தையும் சீரியா தேசத்தையும் இந்த அசீரியா ராஜா சிறைப்பிடிச்சிட்டு போய் அங்குள்ள பொருட்களையும் சம்பத்துகளையும் எடுத்து சென்று விடுவான். இந்த ஆகாஷ் ஏதோ இந்த அசீரியா ராஜா பயங்கரமா பண்ணிடுவான்னு நினைக்கிறானே, அவன் இந்த தேசத்துக்கும் விரோதமாக வருவான். அந்த யூதாவில் கழுத்து வரைக்கும் போயிடுவான், அவன் கழுத்து வரைக்கும் நெரித்து விடுவான். அப்பொழுது இம்மானுவேல் இந்த தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பை அளிக்க போறாரு. இத நீங்க உங்க கண்ணால பார்க்க போறீங்க. இதற்கு நானும் என்னுடைய பிள்ளைகளும் சாட்சிகள் என்று அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணி 8வது அதிகாரத்தை முடிக்கிறார். இப்ப 9வது அதிகாரத்துல என்ன நடக்குது? இப்ப அசீரியா ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள், பொதுவாக நீங்க இஸ்ரவேல் தேசத்தை நீங்க ஒரு உருவகப்படுத்தி பார்க்கும் பொழுது, அது சாலமன் பீரியட் வரைக்கும், டேவிட் சாலமன் பீரியட் வரைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசம் எப்படி இருந்ததுன்னா ஒரு யுனைடெட் கிங்டமா இருந்தது, எல்லாம் ஆல் இன் ஒன். ஆனா இது சாலமனுடைய பீரியடுக்கு பிறகு 2 டிவைடட் கிங்டம் ஆயிடுச்சு. மேல உள்ள கிங்டம்க்கு பேர் என்னது? இஸ்ரேல் அப்படின்னு ஆயிடுச்சு, இஸ்ரவேலாகவும். கீழே உள்ள கிங்டத்துக்கு பேரு யூதா ராஜ்யமாகவும் மாற்றப்பட்டது, பெயரிடப்பட்டது. இந்த மேல உள்ள பகுதிக்கு யார் இருந்தா? பெக்கா இருந்தார். கீழே உள்ள பகுதியில தான் ஆகாஷ் இருக்கிறார். இப்ப மேல உள்ள பகுதியை என்ன சொல்றாரு ஆண்டவர்? இந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை அசீரியா ராஜா திக்லாத் பிலேசர் சிறைப்பிடிச்சிட்டு போயிடுவான். அப்ப சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல புறஜாதிகளை அந்த இடத்துல குடியிருக்க பண்ணும். அதுல பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தினுடைய மெயின் ஏரியா என்னன்னா கலிலேயா. அந்த கலிலேயா பக்கத்துல சுத்தி உள்ள பகுதிக்கு பேர் என்ன? செபுலோன், நப்தலி. சோ அங்க புறஜாதியர்களை வச்ச உடனே இந்த யூதர்கள் இருக்காங்க பாரு, கீழே உள்ள யூதா ராஜ்யம் பாரு, இவர்கள் அவர்களை அருவருக்கின்றார்கள். அவர்கள் கீழ்த்தரமானவர்கள், இவர்கள் புறஜாதியார்கள், இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் என்று அவர்களை ஒதுக்கி தள்ளி அவர்களோட மிங்கிலே ஆக மாட்டாங்க. அதனாலதான் அந்த ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். நடந்துதான் ஏசாமியுடைய பிறப்பின் போது அந்த கலிலேயாவை சுத்தி சுத்தி தான் அவருடைய ஊழியம் இருந்தது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? முதல்ல தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு 7வது அதிகாரத்துல யாருக்கு கொடுக்கிறாரு? 7வது அதிகாரத்துல தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இப்ப தன்னுடைய திட்டத்தை மாற்றி புறஜாதியாருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் இவர் தோளின் மேல் இருக்கும், இவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், சமாதான பிரபு, நித்திய பிதா, தாவீதினுடைய சிங்காசனத்தை நித்தியமாக அவர் நிலைநிறுத்துவார் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை அந்த இடத்துல கொடுக்கிறாரு. அப்ப 7வது அதிகாரத்துல என்ன கொடுத்தாரு? ஆகாசு கொடுத்தாரு, அவன் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டான். இப்ப இந்த புறஜாதியார்களுக்கு தான் நம்மளும் வரோம், ஜென்டைல்ஸ். அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பிடிச்சுக்கிறோம்.
நாம் அதை விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிப்பதினால்தான் மத்தேயு சுவிசேஷத்துல என்ன போட்டிருக்குது? தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்து அங்கு மனு அவதாரம் எடுக்கின்றார், ஒரு குழந்தையாக பிறக்கின்றார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இந்த 2 வாக்குத்தத்தம், 7வது அதிகாரத்துல கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனமும் 9வது அதிகாரத்துல கொடுக்கிற வாக்குத்தத்த வசனமும் நம்முடைய புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய மணவாட்டி திருச்சபையாகிய நமக்கு அந்த வார்த்தைகள் நிறைவேறுவதனால் நாம் இன்று நிலை நின்று கொண்டிருக்கின்றோம். ஏன் அப்படின்னா, அந்த ரட்சிப்பை நாம் விசுவாசித்தோம், நாம் அதை பெற்றுக்கொண்டோம். நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்க நாம் அக்கிரமங்கள் நீக்கப்பட்டவர்களாக, நம்முடைய ரத்தாம்பர சிவப்பாய் இருந்த பாவங்கள் கழுவப்பட்டு வெண்மையான பஞ்சை போல நாம் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டோம், நீதிமான்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். அதுதான் அந்த 9வது அதிகாரம். இப்ப கடைசியாக 10வது அதிகாரம். இப்ப அசீரியா ராஜா வந்து இஸ்ரேல் கிங்டத்தை பிடிச்சிட்டார். இப்ப அடுத்தது இதே ஸ்பீட்ல யூதாவையும் பிடிக்கணும்னு நிறைய பட்டணங்களை பிடிச்சிடுறாரு. நிறைய பட்டணங்களை பிடிச்சிட்டு கடைசியில எருசலேமை நோக்கி போயிட்டு இருக்கிறார். எருசலேமே பிடிச்சிடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறார். இப்போ இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் மறுபடியுமாக ரொம்ப அழகா நமக்கு ஒரு அந்த ஜனங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், பிராமிஸ் பண்றார். இந்த அசீரியனை பார்த்து நீ பயப்படவே பயப்படாத, எருசலேம் ஜனத்தாரும் எருசலேம் நகரத்தாரும் நீ பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த அசீரியனுடைய கையில் உள்ள கோல் என்னுடைய சினத்தின் தண்டாயுதம், நான் தான் அவனை யூஸே பண்றேன். ஆனா இப்ப அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், தன்னுடைய வல்லமையினால் இந்த ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் பிடித்து விட்டோம் என்று நினைத்து விட்டு அப்ப அவன் என்ன பண்றான், இந்த உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கிறான். அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவன் வந்த வழியிலேயே அதே ஸ்பீட்ல திரும்பி போகுமாறு நான் அவனுக்கு அவனுடைய ராஜ்யத்திலிருந்து ஒரு துர்ச்செய்தியை வர பண்ணுவேன். இத வந்து நம்ம 38வது அதிகாரம் பண்ணும்போது நாம இதை தெரிஞ்சுக்கொள்வோம், என்ன நடந்தது அந்த ராஜாவுக்கு. சனகரிப் என்ற அந்த அசீரியா ராஜாவுக்கு ஆண்டவர் எப்படி ஒரு முடிவை ஏற்படுத்தினார், எருசலேம் பட்டணத்தை அவனுடைய கையில் இருந்து எப்படி தப்புவித்தார் என்பதற்கு அடையாளமாக அந்த இன்சிடென்ட் அங்க நடக்கும். எசேக்கியா ராஜா பீரியட்ல நடக்கும். இப்ப அந்த அசீரியா உள்ள நினிவே பட்டணத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த நினிவே பட்டணத்தை நான் புரண்டு வரும் வெள்ளத்தினால் அழிப்பேன்னு சொல்றாரு. இது எங்க சொல்றாரு, நாகூம் தீர்க்கதரிசியின் மூலமாக நினிவேக்கு அப்படிப்பட்ட ஒரு அழிவை கட்டளையிடுகின்றார். ஆனா அந்த நாகூம் தீர்க்கதரிசி என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும், மைனர் ப்ராஃபிட்ல ஒரு புக். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகமும் நாகூம் தீர்க்க தரிசன புஸ்தகமும் அசீரியா தேசத்தில் உள்ள நினிவே பட்டணத்தை குறித்து எழுதப்பட்டது. அங்க யோனா புஸ்தகத்துல என்ன நடக்குது, ஆண்டவர் இந்த ஜனத்தையும் அந்த ராஜாவையும் அந்த தேசத்தையும் அழிக்க முற்படும் பொழுது அந்த ஜனங்கள் உபவாசம் இருந்து 40 நாள் ஆண்டவருடைய சந்நிதியில் காத்து கிடந்து அவர்கள் உபவாசித்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு அழிக்கவிருந்த தன்னுடைய திட்டத்தை மாற்றி அவர்களை ரட்சிக்கின்றார். ஆனா இதே சம்பவம் 100 வருடம் கழித்து நாகூம் எழுதுறார். ஏன்னா அவன் மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளாக போயிட்டான். அதனால அங்க நாகூம் என்ன எழுதுறாரு, புரண்டு வரும் வெள்ளத்தினால் அந்த நினிவேயை அழிப்பேன். இப்பொழுதும் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை பாத்தீங்கன்னா அந்த தேசம் வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டது. அந்த இன்னைக்குள்ள அதனுடைய மாடர்ன் நேம் என்னன்னா மோசூல் என்ன பேர், நினிவேக்கு பெயர் வந்து மோசூல். இப்ப அந்த நாகூம் புஸ்தகத்துல இன்னொரு அடிஷனலா ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இது ரொம்ப முக்கியமான பகுதி. இங்க என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகின்ற ஒரு துர் ஆலோசனைக்காரன் கடைசி நாட்களில் வெளிப்படுவான். இதே மாதிரி ஒரு அசீரியன் இனிமேல் டு பி ஃபுல்ஃபில்டு ப்ராஃபஸி கடைசி நாட்களிலும் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புவான். எப்படி எழும்புவானா, ஆண்டவர் இந்த மீதியான இஸ்ரவேலர்களை சிதறடிக்கப்பட்ட எல்லா தேசங்களிலிருந்தும் அழைத்து கொண்டு வரும் பொழுது மறுபடியும் இவன் டார்ச்சர் கொடுப்பான் இந்த அசீரியன்.
அப்படி அந்த டார்ச்சர் கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, கவலைப்படாத, நான் அவனை எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் தெரியுமா? ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கவனித்துக் கொண்டிருந்தால் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஏசாயா 14வது அதிகாரம் 25வது வசனத்துல ஆண்டவர் கடைசி நாட்களில் இந்த அசீரியனை எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு போடுறோம். இஸ்ரவேல் மலைகளில் அவனை நான் மிதித்து போடுவேன்னு போட்டிருப்பார். ஏசாயா 30-31 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா அசீரியன் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தினால் நொறுங்குண்டு போவான் போடப்படும். இப்படி ஒரு அழிவை கட்டளையிடுவாரு அப்படின்னு போடும். இந்த இடத்துல ஆண்டவர் அந்த மீதியான இஸ்ரவேலர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, பயப்படாதீங்க, நான் உங்க பெரிய சமுத்திரத்தையே கிராஸ் பண்ண வச்சுட்டேனே. எகிப்தில இருந்து உங்களை கொண்டு வரும்போது அந்த சமுத்திரத்தை வனாந்தரமாக்குனே. இப்படிப்பட்ட பவர் உள்ளவனா? ஆகையால் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டியதில்லை. மீதியானியர்களிடமிருந்து உங்களுக்கு ஒரு மீட்பை ஏற்படுத்தியவர் நான். அதே மாதிரி இந்த அசீரியனிடமிருந்தும் நான் உங்களுக்கு கடைசி நாட்களிலும் ஒரு ரட்சிப்பை கொண்டு வர என்னால் முடியும் என்ற விசுவாசத்துடன் நீங்கள் காத்துக் கொண்டிருங்கள் என்று இந்த 10வது அதிகாரத்தை அவர் முடிக்கின்றார். ஆக இந்த நாளில் நாம் முதல் 10 அதிகாரங்களை குறித்து தெரிந்து கொண்டோம். ஏன்னா இந்த 10வது அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் கமிங், அதாவது அவர் மானிடனாக பிறந்ததை பார்த்து தெரிந்து கொண்டோம். 11வது அதிகாரம் பாத்தீங்கன்னா செகண்ட் கமிங்க்கு போயிடும், 2வது வருகையை குறித்து ஸ்டார்ட் ஆகும். ஆக இந்த 10 அதிகாரத்தை நீங்கள் தியானித்துக் கொண்டு வாருங்கள். அடுத்த வாரம் நாம் அடுத்தது இன்னும் ஒரு 10 அதிகாரமோ அதற்கு மேலாகவோ நாம் சிந்திப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளையை காண கொடுத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள வசனங்களை நாங்கள் ஆராயவும், ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ளவும், ஆண்டவரே தீர்க்க தரிசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எந்த விதத்திலும் நாங்கள் யூதர்களையோ இஸ்ரவேலர்களையோ தாண்டி நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்ல. எங்களிடமும் எவ்வளவோ குறைகள் குற்றங்கள் உண்டு. ஆண்டவரே, எங்களை நீர் மீட்பராக இருந்து எங்களை ரட்சித்தீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அப்பா, எங்கள் எல்லோரையும் நான் உம்முடைய கரத்தில் கொடுத்து ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சிறப்பு செய்தியை இந்த நாளில் நம் மத்தியில் பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரர் விமல்குமார் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இறுதியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கேட்ட செய்தியை மனதில் கொண்டு கிறிஸ்து சபை பாமாலைகளில் 315வது பாடல், அன்போடு எம்மை போஷிக்கும் பெத்தேலின் தெய்வமே, முன்னோரையும் நடத்தினீர் கஷ்ட இவ்வாழ்விலே என்ற பாடலை கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 315வது பாடல். அன்போடு எம்மை போஷிக்கும் பெத்தேலின் தெய்வமே, முன்னோரையும் நடத்தினீர் கஷ்ட இவ்வாழ்விலே. கிருபாசனமும் படைப்போம், எம் ஜெபம் ஸ்தோத்திரமும் தலைமுறையாய் தேவரீ எம் தெய்வமாயிரும். மயங்கும் ஜீவபாதையில் மெய்ப்பாதை காட்டிடும், அன்றென்றுமே நேர்த்தருவீர் ஆகாரம் வஸ்திரமும். இஜ்ஜீவ ஓட்டமும்
பாரமளவும் கோப்பீரும் மறைவில் இவ்வாறான நன்மைக்காய் பணிந்து கெஞ்சினோம் நீதோம் என் தெய்வம் என்றுமே சுதந்தரமுமா. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனையில் நாங்கள் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய தாசன் மூலமாக உம்முடைய மெல்லிய துணியை நாங்கள் கேட்டோம். கேட்டவர்களாக மாத்திரம் இங்கிருந்து உலகத்திற்குள்ளே கடந்து சென்று விடாதபடி கேட்ட சத்தியத்தை மனதில் ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்திற்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். இந்த விதமாக எங்கெங்கெல்லாம் ஆராதனை நடைபெற்றதோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை இருந்ததற்காக நன்றி. உம்முடைய ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி நாளாக அமைந்தது என்று சாட்சி பகர அருள் புரிந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற நாள் வரை இந்த உலகம் என்கிற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பை எங்களுக்கு கட்டளையிடும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.